இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதற்கு சொல்லப்படும் மிஅராஜ் என்பது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து முதலாவது வானம், இரண்டாவது வானம், இப்படி 7 வானத்தை தாண்டி சென்ற அந்த நிகழ்வுக்கு சொல்லப்படும். எனவே அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று இந்த நிகழ்வுக்கு கூறுவார்கள். இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெற்றது என்று பார்த்தால் 6 விதமான கருத்துக்கள் மார்க்க அறிஞர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சரியான கருத்து என்னவென்றால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் கடைசி பகுதியில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. எந்த மாதத்திலே நடைபெற்றது என்று சொன்னால் சில உலமாக்கள் முஹர்ரம் மாதம், சிலர் ரபியுல் அவ்வல் என்று கூறுகிறார்கள். ஆனால் அக்ஸருல் உலமா, அதிகமான மார்க்க அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்துப்படி இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இந்த நிகழ்வு தஃப்சீருடைய கிதாபுகள், இதே போல சரித்திர கிதாபுகளிலே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் முஸ்னத் அஹ்மதில, திர்மிதியில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஅபாவுடைய பகுதியில் ஒரு ரிவாயத்தில் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே என்று வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் கஅபாவுக்கு பக்கத்தில் என்று வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் கஅபாவுடைய அந்த வளைவு, ஹத்தீமுடைய எல்லை, ஹிஜ்ரை இஸ்மாயில் என்று கூறுவார்கள். அந்த பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்த வண்ணம் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்பிவிட்டான், என்னுடன் நீங்கள் புறப்படுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட ஆயத்தமாகிறார்கள். புகாரியுடைய ரிவாயத்தில் தெளிவாக வருகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜம்ஸம் கிணற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து நபி அவர்களுடைய நெஞ்சை இரண்டாக பிளக்கிறார்கள். நபி அவர்களுடைய நெஞ்சு கூட்டுக்குள்ளால் இருந்த அந்த இதயத்தை வெளியே எடுக்கிறார்கள். சும்ம உத்திய பித்தஸ்தின் மின் ஸஹபின், பிறகு தங்க பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது. அந்த பாத்திரத்துக்குள்ளால் சிறு பாத்திரம், தங்கத்தினால் ஆன சிறு பாத்திரம் இருந்தது. மஹ்ஷுவுன் ஈமானன் வ ஹிக்மத்தன், ஞானத்தாலும் இறை விசுவாசத்தாலும் அந்த பாத்திரம் நிரம்பி இருந்தது. அந்த ஈமானையும் ஹிக்மத்தையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஷாபிஹி சத்ரஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இதயத்துக்குள்ளால் அடைக்கிறார்கள். ஹஷா என்ற வார்த்தை இதற்கு அரபியிலே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஒரு தலையணைக்குள்ளால் பஞ்சை எந்த அளவுக்கு நாங்கள் அடைப்போமோ இதற்கு தான் ஹஷா என்ற வார்த்தையை பாய்ப்பார்கள், பஞ்சை அடைத்தல். இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஈமானையும் ஹிக்மத்தையும் பஞ்சை நாங்கள் எந்த அளவுக்கு அடைப்போமோ இது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்துக்குள்ளால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைக்கிறார்கள். சும்ம அத்பகஹு, அதற்கு பிறகு அந்த இதயத்தை நெஞ்சு கூட்டுக்குள் வைத்து அப்பாறு மூடி விடுகிறார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பிறகு புராக் என்ற வாகனம் எனக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த புராக் என்ற வாகனம் வஹுவ தாபத்துன் அப்யது, அது மிக வெண்மை நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிராணி. ஃபௌகல் ஹிமாரி, கழுதையை விட உருவத்தால் சற்று பெரியது. தூனல் பக்லி, கோவேறு கழுதையை விட உருவத்தால் சற்று சிறியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். யதவு ஹாஃபிரஹு இன்த முன்தஹா தரஃபிஹி, அந்த புராக் பிராணி, அந்த வாகனத்துடைய பார்வை எந்த இடத்தை நோக்கி படுகிறதோ அந்த இடத்தில் தான் தன்னுடைய முதல் எட்டை எடுத்து வைக்கும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக் வாகனத்துடைய வேகத்தை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். பிறகு அந்த புராக் என்ற வாகனம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபத்துல்லாவில் இருந்து ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்றது. இந்த விடயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இஸ்ராவுடைய முதலாவது வசனத்திலே கூறுகிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இராவளி பயணத்தை மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் தூய்மையாகிவிட்டான் என்று இந்த மக்காவில் இருந்து ஜெருசலத்துக்கு சென்ற இந்த பயணத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். எனவே இந்த நிகழ்வுக்கு தான் அல் இஸ்ரா என்று அரபியிலே சொல்லப்படும். பிறகு கண்ணியமானவர்களே, என்ன நடக்கிறது? தபரி பைஹக்கியுடைய ரிவாயத்தில் வருது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றவுடன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 பாத்திரங்களை கொடுத்தார்கள். அதிலே ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது, மற்ற பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தது, இன்னொரு பாத்திரத்திலே மது இருந்தது. 3ஐயும் கொடுத்து, நீங்கள்
நீங்கள் விரும்பியதை எடுத்து குடியுங்கள் என்று சொன்னதும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து ஃபஷரிபுது, நான் அதை குடித்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஸபுத்தல் ஃபித்ரா, சரியானதை நீங்கள் எடுத்தீர்கள். லவ் ஷரிப்தல் மாஅ, நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடித்திருந்தால் லகரிக்த, நீங்களும் மூழ்கி இருப்பீர்கள். வலகரிகத் உம்மத்துக், உங்களுடைய உம்மத்தும் மூழ்கி இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். வலவ் ஷரிப்தல் ஹம்ர, நீங்கள் மது இருக்கக்கூடிய பாத்திரத்திலே உள்ள அந்த மதுவை எடுத்து குடித்திருந்தால் லகவைத்த, நீங்களும் வழித்தவர் இருப்பீர்கள். வலகவத் உம்மத்துக், உங்களுடைய முழு சமுதாயத்தினரும் வழித்தவர் இருப்பார்கள், வழிகேட்டிலே சென்றிருப்பார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பால் இருந்த பாத்திரத்தை எடுத்து அதிலே உள்ள பாலை குடித்தார்கள். இது தான் அல் ஃபித்ரா, மார்க்கம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக கூறினார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு நடக்கிறது. அதற்கு பிறகு ஒரு தூணிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டி வைக்கிறார்கள். அந்த தூண் இருந்த சுவர் மட்டும் இன்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிகளிலே இருக்கிறது. ஆனால் தற்பொழுது அது யூதர்களின் கைவசம் இருக்கிறது. அந்த தூண் இருந்த சுவருக்கு தான் வெஸ்டர்ன் வால் என்று கூறுவார்கள். இதற்கு அழும் சுவர் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு அரபியிலே ஹாயித்து புராக், புராக் வாகனத்துடைய சுவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவரிலே இருந்த ஒரு தூணில் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்தை, அந்த விலங்கை கட்டிவிட்டு உள்ளே சென்றார்கள். அதற்கு பிறகு எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி இருந்தான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒன்று திரட்டியிருந்தால் அவர்களுடைய உயிர் மட்டும் இருக்கவில்லை, உடம்புடன் தான் அவர்கள் இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹுடைய சஹீஹான ரிவாயத் முஸ்லிமிலே வருகிறது. பிறகு அருமையானவர்களே, எல்லா நபிமார்களுக்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்துகிறார்கள். இதன் மூலம்